செல்ல சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து ஜூலை 24 கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கலசத்தை எடுத்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு கோயிலை சுற்றி வர சொல்கிறாங்க ஊர்க்காரங்க. அவளும் எடுத்துகிட்டு சுற்றி வந்துட்டுருக்கிறா. அப்போ வந்துட்டு சுற்றிட்டு வந்துட்டுருக்கிறப்ப அந்த சிவனாண்டியோட சித்தப்பா ஃபோன் பண்ணுறாரு. ஏம்மா அங்கே பாரு, அந்த கார்த்தி வந்து உன்னை கலசத்தை தூக்கிட்டு சுற்றுறான் அப்படின்னா அதில் ஏதோ பிளான் இருக்கும், எக்காரணத்தை கொண்டு ஏதாச்சும் மாட்டிக்காத, பார்த்து ஜாக்கிரதையாங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் சொன்னது பொய் தான் அப்படிங்கிறத யாருமே கண்டுபிடிக்க முடியாது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கலசத்தை 2 தடவை சுற்றி விடுது. அதுக்கப்புறமா அங்கே வந்து சேட்டு வேஷம் போட்டுட்ருக்கிறாரு சகலை, ரோகிணியோட வீட்டுக்காரரு. அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு கார்த்தி. என்னங்க ரெடியாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. சகலை நான் ரெடியாக இருக்கிறேங்கிறாங்க. சரி சீக்கிரமாக பஞ்சாயத்துக்கு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகே நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு கலசத்தை சுற்றிட்டு வந்துடுச்சு உடனே டக்குன்னு வந்துட்டு அவர் வந்து சேட்டு வேஷம் போட்டுட்டு அங்கே பஞ்சாயத்து கூட்டத்துக்கு வராரு. அந்த பொண்ணு கலசத்தை சுற்றிட்டு வந்து கொண்டுட்டு போய் ஊர்க்காரங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ இருந்துக்கிட்டு ஊர்க்காரங்கெல்லாம் கேட்குறாங்க, தம்பி எதுக்காக வந்து இப்போ கலசத்தை வந்து இந்த பொண்ணை சுற்ற சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே நான் ஒரு கேமரா செல்லு எல்லாமே வச்சுருக்குறேங்க. கண்டிப்பாக இந்த பொண்ணை தப்பாக பேசினவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. எங்கள் மாமா மேலே எந்த தப்புலையும் நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சிவனண்டியோட சித்தப்பா போச்சுடாப்பா, நம்ம தானே பேசியிருக்கிறோம்ப்பா அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கடையில் பார்த்திங்கன்னா அந்த சேட்டு வேஷம் போட்ட சகலை வராரு, ரோகிணியோட வீட்டுக்காரரு. வந்துட்டு எல்லாம் பஞ்சாயத்தில் நின்றுருக்கிறப்ப சேட்டு வந்துட்டு, ஐயோ இந்த சேட்டு வேறு இங்கே எதுக்கு வரான் அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு. உடனே வந்துட்டு, ஏம்மா நீ எதுக்குமா அந்த பஞ்சாயத்தில் நின்றுருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பிடிக்கிறாங்க. சேட்டு உனக்கு தெரியுமே அந்த பொண்ணை அப்படிங்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் துபாய் போய் செட்டில் ஆக போகிறோம், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணு ராஜராஜேஸ்வரனோட பழகுறேன்னு சொல்லிட்டு இருக்குது, நீ என்னையா சேட்டு இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு முடிவு பண்ணுது, நம்ம 5க்கு 10க்கு இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இந்த ராஜராஜேஸ்வரன் எல்லாம் பழி போட்டுட்ருக்குறோம், பேசாமல் சேட்டோட செட்டில் சேர்ந்துடலாம், ஏன்னா நம்மக்கிட்ட பணம் காசு இல்லை, இவர்கிட்ட நிறைய இருக்குது, இவரோட சேர்ந்து போகிறதா மரியாதை, நம்ம எப்படியாவது உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயாலேயே, ஐயா ஊர்க்காரங்க எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க, பணத்துக்காக நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இந்த ராஜராஜேஸ்வரன் ஐயாவை நான் முன்ன பண்ண பார்த்தது கூட கிடையாது அப்படிங்கிறாங்க. ஊர்காலங்கள்லாம் பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னம்மா அப்படி நினச்சிட்ருக்குற உன் மனசில், எப்படி வேணாலும் ஒருத்தவங்க மேலே பழி போடுவேங்கிறாங்க. அவர்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படிங்கிறாங்க. அவர் வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாரு. அப்போது வந்து இந்த சேட்டை கூட்டிக்கிட்டு, சரி நான் வர்றேங்க ஐயா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போது வந்து 2 பேரும் போயிட்டு அங்கே பேசிகிட்ருக்குறாங்க. உங்கள் பேரை கூட நான் கேட்கல அப்படி இப்படிங்கிறாங்க. சரி இத்தனை நாளாக போனதெல்லாம் போயிட்டு போகுது, எல்லாத்தையும் இது பண்ணிடு, ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடி நீ ஒரு உதவி செய்யணுங்கிறாங்க. என்னையா உதவி சொல்லுங்கங்கிறாங்க. அந்த ராமுடீஸ்வரி அம்மாட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்டுடலாம், ஏன்னா அவங்கள பற்றி தான் இவ்வளோ தூரம் தப்பு தப்பாக பேசுகிறேன், அவங்க வாழ்க்கைக்குள்ளே தான் இவ்வளோ தூரம் போனேன், ஆனால் அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் நடக்கக்கூடாது, தயவுசெய்து நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்குறாங்க. அவங்க நம்ம சரி போய் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் ஒரு மாதிரி அந்த அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி சாமுண்டீஸ்வரியை பார்க்க போகலாங்கிற முடிவு எடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா இருந்துக்கிட்டு அந்த சந்திரா வந்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி, ஏண்டி என்கிட்டயே பணத்தை வாங்கிட்டு நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறியா அப்படின்னு திட்டுவாங்க. அதுக்கு அவங்க இருந்துக்கிட்டு, நான் செட்டில் ஆக வேண்டாமா லைஃப்பில், உங்கள் பின்னாடி நீங்கள் கொடுக்குற 5க்கு 10க்கு நீங்கள் எங்கே வேணாலும் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியை பார்க்க அந்த சேட்டு அவங்களே கிளம்பி போயிடுவாங்க. உடனே ஊர்க்காரங்க கார்த்தி எல்லாமே இருந்துக்கிட்டு, கார்த்தி உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலாமாங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாங்க, அதான் அந்த பொண்ணு உண்மையை சொல்லிடுச்சுல, இனிமேல் இந்த நின்று போன கலச பூசையை வந்து மாமாவை வச்சு பண்ண ஆரம்பிங்க நல்ல நேரத்தில்ங்கிறாங்க. உடனே இந்த ராஜராஜேஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா கலசத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சு கலச பூஜையை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மக்களும் எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்ருக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு நேராக சாமுண்டீஸ்வரி போய் பார்க்க போகுது. அம்மா மன்னிச்சிருங்க, உங்கள் புருஷனை முன்ன பண்ண பார்த்தது கூட கிடையாது, என்னமோ சொன்னாங்க, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இருந்துட்டு எத்தனை தான் வந்து பேசினாலும் எல்லாம் பண்ணாலும் கடைசி நேரத்தில் நமக்கு வந்து எல்லாமே செய்கிறது வந்து நம்ம இதாக தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. கடைசியில் அதுக்கப்புறம் உடனே இருந்துக்கிட்டு இந்த சேட்டு மாதிரி வேஷம் போட்டதுனால உடனே கூட்டிகிட்டு போய் அங்கே பேசுகிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரிட்ட போயிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க.
அவங்க பயங்கரமாக திட்டுறாங்க. என் புருஷனை பற்றி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என் புருஷன் ஆக ஓகோன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் இருந்தவரை போய் இப்படி அநியாயமாக பேசி பழி போட்டுட்டீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவமாக திட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன என்ன பேசுன்னு அழுங்காமல் நழுவி வந்துடுறாங்க. உடனே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே அங்கே இப்போ கலச பூஜை சூப்பராக நடந்துகிட்ருக்குது. அப்போ வந்து ரோஹிணி, சுவாதி, இவங்க ரேவதி 3 பேருமே, அம்மா என்னம்மா நீங்கள் அப்பா எவ்வளோ நல்லவர், தேவையில்லாமல் அவர் மேலே பழி போட்டீங்க. நாங்களாம் சந்தேகப்படாமல் அப்பா மேலே நம்பிக்கை வச்சுருந்தோம். அதே மாதிரி ஊர்க்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தப்பாக நினச்சா கூட தப்பு இல்லைம்மா, ஆனால் நீங்கள் ஒரு பெற்றவங்களா நீங்கள் வந்து ஒரு புருஷனாக தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம அப்பா தனியாக இருப்பார், நம்ம கலச பூஜைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. அங்கே கலச பூஜை சூப்பராக நடந்துகிட்ருக்குது. அதோட எபிசோடு முடியுதுங்க. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.